இந்த ஸ்ட்ரெச்சரில் வச்சோம். அப்போ வரைக்கும் எனக்கு வந்து அவருக்கு ஒன்றும் ஆளை. இதில் என்ன ஒரே ஒரு எனக்கு அழுகை வர விஷயம்னா, ஸ்ட்ரெச்சரில் ஏற்றுறப்ப என் கையை பிடிச்சி இப்படி ஒரு முத்தம் கொடுத்தாரு எனக்கு. இது வந்து கடவுள் எப்படி அவருக்கு தெளிவுபடுத்தினாருன்னு தெரியல. முத்தம் கொடுத்து என்ன அப்போ வரைக்கும் உயிர் இருந்துச்சு. தூக்கி ஆம்புலன்ஸ்ல ஏற்றி அந்த ஆம்புலன்ஸ்ல நான் வந்து தலையை அட்ஜஸ்ட் பண்ண அந்த பெட்டில் அந்த மேலே தூக்கி படுக்க வைக்கிறதுக்கு என்னுடைய இந்த கையிலே உயிர் போயிருச்சு அவருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வந்து அதாவது அப்பா இத்தனை பேர்கிட்ட எவ்வளவு பேரை புகழ் மரியாதையை சம்பாதிச்சிருக்காரு. அது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கு. இருக்கிற இப்போ வந்த எல்லா நடிகர்கள் எப்படி இன்னும் பேர் எல்லாரும் வருவாங்க. இவங்க எல்லாரும் கூட தனிப்பட்ட முறையில் நானும் அப்பாவும் தான் போய் பழகியிருக்கோம். அவங்களோட எல்லா ஃபங்க்ஷன்ஸ், எல்லா கல்யாணம் காட்சிகள், ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாருமே எல்லா இடத்துக்கும் நான் அப்பாவும் தான் போயிருக்கோம். எல்லாருமே அப்பாவை பற்றி என்கிட்ட தனியாக கூப்பிட்டு பெருமையாக சொல்லுவாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப உண்மையிலே இத்தனை பேர் ஒரு மனுஷன் வந்து சம்பாதிக்கிறது ஒரு சாதாரண விஷயமே அல்ல. அது வந்து ஒரு மகனாக நான் வந்து எங்கள் அப்பாவை நினச்ச பெருமை அடைகிறேன். கண்டிப்பாக இதில் ஒரு பாதியாச்ச நான் வந்து பேர் சம்பாதிக்கணும்னு சம்பாரிச்சாதான் எங்கள் அப்பாவுடைய ஆத்மா சாந்தி அடையும்.